ராகுல் காந்தி தனது இரங்கல் செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கும் அரை நேரத்தில் இந்தியாவின் முதல் குடிமகன் டாக்டர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் மறைந்த தமிழக முதலமைச்சருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இருக்கிறார். இன்று காலை முதலே சென்னை மாநகரில் மறைந்த முதல்வருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பாரத நாட்டின் முதல் குடிமகனிலிருந்து பிரதமரிலிருந்து எதிர்க்கட்சியின் முக்கிய தலைவர்களிலிருந்து அத்துணை பேரும் ஒரே இடத்தில் குழுமியிருக்கிறார்கள் என்றால் அந்த தலைவரின் ஆகர்ஷண சக்தியை, அந்த தலைவரின் ஈர்ப்பு சக்தியை நாம் இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும். வாழும்போது ஒரு தலைவருக்கு என்ன மரியாதை, எவ்வளவு செல்வாக்கு, புகழ் என்பதை கண்டறிந்துவிட யாராலும் இயலாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் மறைந்துவிட்ட அடுத்த நொடியிலிருந்தே அவருக்கு இருந்த வானளாவிய புகழை, அந்த செல்வாக்கை, அந்த மாண்பை, வானை மிஞ்சி நிற்கும் அந்த புகழை, அவரால் அருள் பெற்றவர்களின், அவரால் பலன் பெற்றவர்களின், அவரால் எத்தனையோ செல்வங்களை பெற்றவர்களின், ஏழை எளிய மக்களின் கண்ணீர் அங்கே அவர்களுக்கு பாதகாணிக்கையாக வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒப்பற்ற தலைவர்கள் தமிழகத்திலிருந்து எப்பொழுதும் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அந்த வரிசையில் சேர்கிறார்.